வெல்கம் டு செவனிஸ் காட் சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சேலம் மாவட்டம் ஜாகிர் அம்மாபாளையத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பன் கோவிலுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். வேண்டியதெல்லாம் நிறைவேற்றி தரும் வெண்ணங்குடி முனியப்பன். அப்படி வேண்டியதால் வைக்கப்பட்ட பொம்மைகள், நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பொம்மைகளை நம்ம பார்த்தோம். இந்த வழியாக செல்லக்கூடிய லாரி ஓட்டுநர்கள், பஸ் ஓட்டுநர்கள், கார் ஓட்டுநர்கள் எல்லாம் இங்கே இருக்கக்கூடிய முனியப்பனை தரிசனம் பண்ணிட்டு தான் போவாங்க. அப்படி தரிசனம் பண்ணுறதுனால முனியப்பன் அவர் கூட இருந்து காவல் பார்ப்பதாக இன்றளவும் நம்பக்கூடிய ஒரு உண்மையான விஷயங்கள். முனியப்பனுக்கு தேவையான அனைத்து மாலைகள், பூஜை பொருட்கள்லாம் இங்கே இருக்கக்கூடிய கடைகள்லாம் வாங்கிக்கலாம். எத்தனையோ வாகனங்கள் இந்த முனியப்பன் கோவிலை கடந்து செல்கிறது. அப்படி செல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய முனியப்பனை தரிசனம் பண்ணாமல் யாரும் செல்ல மாட்டார்கள். ஏன்னா சமூக சக்தி வாய்ந்த ஒரு முனியப்பன், சேலத்தை காவல் காக்கக்கூடிய காவல் தெய்வம். இன்றளவும் சேலத்தில் வீதி உலா வரக்கூடிய சேலம் மாநகரத்தில் வீதி உலா வர சேலம் மாநகர இரவு நேரங்களில் வீதி உலா வருகிறார். 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முனியப்பன் கோவில் ரொம்ப பழமையான ஒரு கோவில். இக்கோவிலுக்கு தனி சிறப்பு வரலாறுகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் போக பார்க்க போகிறோம். நிறைய நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வாகனங்கள் இருக்கிறது. கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமைனா நிறைய வாகனங்கள் இருக்கிறது. புது வாகனங்களாகட்டும், புது வாகனங்கள் வாங்கியவர்கள் நிறைய பேர் இங்கே தான் பூஜை போடுறாங்க. முனியப்பனுக்கு 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. 3 கால பூஜைன்னா காலை, மதியம், இரவு என 3 கால பூஜைகள் நடைபெறுகிறது. குடிப்பழக இருக்கிறவங்க இந்த கோயிலில் வேண்டிக்கிட்டு கயிறு கட்டி போனீங்கன்னா 2வது குடிப்பழக்கம் என்பதே உங்களுக்கு வராது. இது முற்றிலும் உண்மை. நிறைய பேர் குடிப்பழக்கத்தால் தங்கள் வாழ்க்கையை நிறைய பேர் இழந்திருப்பீங்க. அப்படி குடிப்பழக்கத்தை மறக்கணும்னு சொன்னீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய வெண்ணங்குடி முனியப்பனை வேண்டி கயிறு கட்டிட்டு போங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் திருப்பு முனை ஏற்படும். பார்ப்பதற்கு அழகாகவும் கம்பீரமாகவும், முறுக்கே மீசவுடனும், கோபமான பார்வையுடனும், கையில் சூலத்துடன் இருக்கக்கூடிய முனியப்பனை நாம் பார்க்கிறோம். தினமும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரக்கூடிய இந்த வெண்ணங்குடி முனியப்பனை நாமளும் தரிசனம் பண்ணோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். நம் வேண்டுதல் எல்லாம் உடனுக்குடனே நிறைவேறும். கண்டிப்பாக நீங்கள் வேண்டுதல் வச்சிங்கன்னா உடனுக்குடனே நிறைவேறும். அப்படி வேண்டுதல் வைக்கிறவங்க இந்த முனியப்பனுக்கு ஆடு கோழிகள் படியிட்டு வேண்டுதல்களை நிறைவேற்றுகிறார்கள். நம்ம எத்தனையோ முனியப்பன் கோயில் போயிருப்போம். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில் ரொம்ப பழமையான கோவில். கிபி 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோவில். அப்பனை பார்ப்பதற்கே 1000 கண்கள் போதாது. அவ்வளோ ஒரு அழகாகவும் கம்பீர பார்வையும். முனியப்பன் பார்வைப்பட்டால் நம் உடம்பில் அனைத்து கெட்ட சக்திகளும் ஓடிவிடும். இவர் பார்வை நம் மீது பட்டாலே போதும். நிறைய பக்தர்கள் ஞாயிற்றுக்கிழமை வராங்க. நீங்கள் எப்போ போகிறதா இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போங்க. 3 காலை பூஜைகளும் நடைபெறுகிறது. கோவில் இருக்கக்கூடிய இடம் தேசிய நெடுஞ்சாலை ஓரத்திலே தான் அமைஞ்சிருக்கு. முனியப்பன் கோவில் ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். சுற்றில பார்த்தீங்கன்னா மர, இலைகள், செடிகள், கொடிகளால் இக்கோயில் சுற்றில அமைஞ்சிருக்கு. இந்த மனைவி கணவர்கள் ஒன்று சேர இந்த கோவிலில் பூட்டு வாங்கி போட்டிங்கன்னா பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேரலாம். இங்கே பெருமாள் சன்னதியும் ஒன்று இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முனியப்பனுக்கு காலடியில் இருக்கக்கூடிய சிலையை தான் நம்ம பார்க்கிறோம். எத்தனையோ தெய்வங்கள் இந்த உலகத்தில் காவல் தெய்வமாக இருக்குது. அதில் முதன்மையான ஒரு காவல் தெய்வம்னா அது நம்ம முனியப்பன் சுவாமி தான். அப்படி ஒரு சேலத்தை காக்கக்கூடிய ஒரு காவல் தெய்வமான ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பன் நம்மளையும் காப்பாற்றணும்னு நாமளும் ஒரு முறை மனதார வேண்டிக்கிறோம். பிரிந்த கணவன் மனைவிகள் ஒன்று சேர இந்த வெண்ணங்குடி முனியப்பன் கோவில் பூட்டு வாங்கி போட்டோம்னா பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரலாம். நம்ம முனியப்பனை சுற்றி வர போகிறோம். பாருங்கள், முனியப்பனை வெண்ணங்குடி முனியப்பனுக்கு திருவிழா நாட்களான தை 1ஆம் நாள், அது தமிழ் வருட பிறப்பு அன்று தான் ஸ்ரீ வெண்ணங்குடி முனியப்பனுக்கு திருவிழா நாட்களாக நடத்தப்படுகிறது. நீங்கள் எப்பொழுதாக இருந்தால் திருவிழா நாட்களில் போங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் நிறைய பேர் வருவாங்க. கல்யாணம் ஆகாதவங்க மஞ்சள் கொம்பு தாலி கயிறு வாங்கிட்டு போய்
கட்டுனீங்கன்னா உடனே வந்து கல்யாணம் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உடனுக்குடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எங்கள் சேனலோடைய நேம் பார்த்தீங்கன்னா 7 is God. இத்துடன் உங்களிடம் விடைபெறுகிறது உங்கள் குமரேசன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம வந்து முனிப்பனை தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம்.